ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஓட ஃபுல் கனெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை எப்படி பிரெட் போர்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே என்னோட இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ இதில் 3 இதுலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஈசி ஆர் ட்ரிபிள் எல்லா ப்ராஜெக்ட்டையும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். I2C டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ட்ரோலர் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா Arduino Uno யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஸ்எம், அதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல், அடுத்து ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதெல்லாம் கிடையாது. நமக்கு ஈஸியாக பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய சென்சாரை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் யாருமே பண்ணல. ஸோ இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனோட சேஃப்டியை வந்து ட்ராக்கிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் சரிங்களா. வித் ஹெல்ப் ஆஃப் ஜிஎஸ்எம், ஜிபிஎஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சரிங்களா. இதில் 2 மாடியூல் இருக்குது. ஸோ இந்த இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்ததில் என்ன அப்டேட் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ வந்து பாருங்கள், நம்ம கனெக்ஷன் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த சென்சார் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் போயிட்டேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்னுமே ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக புரியும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரியல் டைம் நம்ம பேனிக் டைமில் இருக்கோமா இல்லை என்ன அப்படிங்கிறத வந்து ரியல் டைமாக நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino Uno தான் நம்ம எல்லா சென்சாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலர்னே சொல்லலாம் சரிங்களா. லைக் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த சென்சார்லாம் வந்து ரன் பண்ண வைக்குது. உங்களுக்கு ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உடம்பு இருக்கு. ஸோ உங்க உடம்புல கை, கால் 2மே இருக்கு சரிங்களா. இப்ப அது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது எது? உங்களுடைய பிரெயின் தானே. ஸோ அதே மாரி தான் இது ஒரு பிரெயின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு செட் ஆஃப் ப்ரோகிராம் நம்ம குடுப்போம். ஸோ அது வந்து எம்பெடட் சி, C++ கோடிங் குடுப்போம் சரிங்களா. ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழ இருக்கு. ஸோ யூ கேன் ஆக்சஸ் எனி டைம் சரிங்களா. நம்ம வெப்சைட்லேயே இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த அளவுக்கு நான் வந்து டெவலப் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சேம் இந்த ப்ராஜெக்டே வேணும் அப்படின்னாலும் ஸோ மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனி டைம் நீங்கள் வந்து 24/7 வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம் எங்கள் டீம். ஸோ தாராளமாக வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் சரிங்களா. நம்ம டேரெக்டாக இப்போ ப்ராஜெக்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 900 கிட்ட சம்திங் வரும். 950 ஆர் 900 850 வரும். இந்த ரேஞ்சில் தான் வரும். இது நம்மளுடைய சென்சர் நம்ம ஃபிங்கரை ரீட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு புஷ் பட்டனே வச்சிருக்கலாம். கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் அவங்க வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக் ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் புட் பண்ணாலும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும், அலாட் போகிற மாதிரி இருக்கணும்னாங்க. ஸோ அதனால் நார்மலாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலும் அலாட் போகிற மாதிரி வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்எம் மாடியூல் வச்சுருக்கோம். ஜிஎஸ்எம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதில் ஒரு சிம் கார்டு போட்டுருவீங்க. இந்த சிம் கார்டில் இருந்து இங்கே யூசர் எப்போ வந்து பேனிக் டைம்னு சொல்லிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்து ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு கோடு போகும். ஸோ அது உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்ன ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ள பஸர் தான். இது வந்து ஒரு 30 செகண்ட் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜிபிஎஸ் நியோ 6ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியில் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு சேட்டலைட் ஜிபிஎஸ்ங்கிறதுனால வெளியில் இருக்க இடத்துல யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட அவுட்புட்டை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வெளியில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு கிட்ட நம்ம அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 2000 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஜிபிஎஸ் எடுக்கலாம். ஜிபிஎஸ் வித் ஜிஎஸ்எம் அண்ட் இந்த ஒரு டெமோ கிட்டுக்கு வந்து இந்த இதே போதும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைனலைஸ் ப்ராஜெக்ட்னால நான் சால்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இது நீங்கள் ஈஸியாக பிரெட் போர்ட்லேயே கனெக்ஷன் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் எப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் என்ன பண்ணும், எந்தெந்த சென்சார் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. இவ்வளோதான் விஷயம், வேறு பெருசாலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து எப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன் சேஃப்டி டிவைஸ் வித் ஜிபிஎஸ் டெக்னாலஜின்னு அவங்க டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ஷன் நான் உங்களுக்கு போகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ ஆக்சுவலாக இதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ இது எங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்கேன், இது கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் மேலே வந்து கனெக்ஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இது சேம் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்களே இது பண்ணாலும் ஈஸியாக பிரெட் போர்டை வச்சு பண்ணிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் அந்த கனெக்ஷனையும் நான் எடுத்து ஒரு ஸ்லைடாக உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? விசிசி 5 வோல்ட்டு கொடுத்துருங்க ஃபிங்கர் பிரிண்டோடது. ஜிஎன்டியில் கொடுத்துருங்க. டிஎக்ஸ் D2 அதுக்கு வந்து எல்லோ ஒயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு சில ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எல்லோ கலர் ஒயர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து RX பின் வந்து பார்த்தீங்கன்னா D3 அது வந்து க்ரீன் ஒயர். சரிங்களா? இப்போ எல்சிடி டிஸ்பிளே இது வந்து Arduino யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்சிடி எப்படி கனெக்ட் பண்ணணும்னு. விசிசியை 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுவீங்க, ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணிடுவீங்க, சாடாவை A4, அதுக்கப்புறம் SCAல A5. ஸோ அந்த பின் எல்லாமே இதிலே இருக்கும். சரிங்களா? ஸோ பிரிண்டட் மாடியூலாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இன்கேஸ் எனி டவுட்ஸ் காண்டாக்ட் மீ எனி டைம். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா டைமும் நான் அவைலபிளாக இருக்கேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸர் நான் தான் சொன்னால் ஸ்பீக்கர் மாதிரி இந்த இடத்துல லைட் ஆகக்கூடாது. ஸோ ப்ளஸ் ரெட் கலர் ஒயர் மைனஸ் பிளாக் கலர் ஒயர். ரெட்டை வந்து நம்ம D6 கொடுக்க போகிறோம், டிஜிட்டல் பின் 6. அதேமாதிரி மைனஸை GNDயில் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ்ங்கிற எல்லாத்துக்குமே நம்ம பவர் சப்ளைங்கிறது காமனாக தான் கொடுப்போம். ஏன்னா இந்த சென்சார் ரன் ஆகணும்னா அதுக்கு தேவையான வோல்டேஜ் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் 5 வோல்ட்டு கிரவுண்டிங். ஸோ உங்களுக்கு என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 வோல்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல கிரவுண்டிங் இருக்கும். ஏன்னா டிசி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கிரவுண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால தான் கிரவுண்டு வருது, எல்லா டைம் வருது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் ஜிஎன்டி அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக கனெக்ஷன் பண்ண வேணாம். தெரிஞ்சுக்கங்க எதனால் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது டிசி வோல்டேஜுக்கு கம்பல்சரி நம்ம பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 230 வோல்ட் நம்ம ஏசி கரண்ட்டுக்கு நீங்கள் அப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு நீங்கள் எர்த்திங் தான் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல கிரவுண்டிங்லாம் இங்கே கிடையாது, அது ஃபேஸ் நியூட்ரல்னு போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் டிஎக்ஸை வந்து D4லையும் RXை வந்து D5லையும் வந்து ஜிபிஎஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஜிஎஸ்எம், இந்த சிம் கார்டு போடுற மாதிரி. ஸோ இந்த சிம் கார்டில் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராமிங்கில் சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம அதை வந்து வீடியோவாக கண்டினியூ பண்ண முடியாது. மேபி நான் ஒரு சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் செக்ஷன் இருக்கும், அதை நான் ஸ்லாஷ்னு போட்டு வச்சுறேன். அந்த ஸ்லாஷை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிடுங்க அந்த கோடிங்கில். சரிங்களா? அதுக்கப்புறம் Arduino ஐடியில் போட்டு இந்த கோடை வந்து டம்ப் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வோடாஃபோன் சிம்மோ இல்லை ஏர்டெல் சிம்மோ 4G தான் கம்பல்சரி சப்போர்ட் ஆகும். ஸோ 4G மறக்காம போடுங்க. ஜியோ சிம் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது. மேபி உங்களுடைய மாடல் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வரல. ஸோ அதில் போட்டு நீங்கள் SMS பேக் இருக்க மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷனுங்கிறது போகும். ஸோ அது உங்களுக்கு கடைசியில் நான் காட்டுறேன். இவ்வளோ தாங்க கனெக்ஷன்ஸ். ஜிஎஸ்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், 5 வோல்ட் GND D9 RX வந்து D10. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஓவரால் கனெக்ஷன். ஸோ இதை நீங்கள் பிரெட் போர்டில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் இதை வச்சு. ஸோ நம்ம அதோட டெமோ வீடியோ வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கிட்டுக்கு வந்து பவர் சப்ளை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ப்ரோக்ராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை அப்லோட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஃபிங்கரை வந்து நான் இதில் வந்து புட் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்கள் ஃபிங்கர் பின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன 2 லைன் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பஸர் நம்மளுக்கு அடிச்சது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு SMS வந்து யார் நம்பர் ப்ரோக்ராமில் அதை கொடுத்தோமோ அவங்களுக்கு மெசேஜ் போகும். ஸோ எமர்ஜென்சி அலர்ட்டுங்கிறது ப்ரிண்ட்லேயே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ அலர்ட் இதில் இருக்கனால இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வந்து நம்மளோட ஃபோனுக்கு எந்த மொபைல் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் அந்த ஃபோன் நம்பருக்கு இது மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 2-3 மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா GPS லொக்கேஷன் இல்லாத மாதிரி வரும். அடுத்து இருக்க மாதிரி வந்திருக்கும். என்ன அப்படின்னா உங்களோட டெரர்ஸோ இல்லை வந்து உங்களுடைய வெளியில் இந்த ஜிபிஎஸ்ஸுக்கும் இதுக்கும் கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோ கண்டிப்பாக வரும். இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது கஸ்டமைஸாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த ப்ராஜெக்டே வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.